எல்லாருக்கும் வணக்கம். கவிக்கோ அவங்கள சினிமாவுக்கு பாட்டு எழுத வர சொன்னப்போ வரல. ஆனால் அவரால் உருவான நாங்கள் அவருடைய பாடலை எங்கள் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு பிறகும் பாடிக்கொண்டே இருப்போம். அவருக்கான இசையை நாங்கள் இசைத்து கொண்டே இருப்போம். இந்த ஆவணப்படத்துடைய தாஜ்நூர் அவங்க மியூசிக் பண்ணதுக்கு பிறகு நான் இன்னும் பார்க்கல. மனுஷிபுத்திரனும் பர்வீன் சுல்தான் அவர்களும் சொல்லும்போது பிருந்தா சாரதி மிக சிறந்த வேலையை செஞ்சிட்டாருன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அற்புதம். மனுஷிபுத்திரன் அவர்கள்லாம் சும்மா சொல்ல மாட்டாங்க. நான் போனவுடனே வீட்டில் போய் அதை பார்க்கணும்னு இப்போ எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள் பிருந்தா. பிருந்தா சாரதி சினிமா அவர் எடுத்து ரொம்ப வருஷமாச்சு. இப்படி ஒரு நடுவில் சினிமா எடுக்கிறதுக்கு முயற்சியில் இருந்தார். இப்படி ஒரு மிக முக்கியமாக அவர் ஐயாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். வீட்டுக்கு போகிறப்போ பனையூர் வீட்டில் போய் உட்காந்து பேசும்போது இவர் ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தார். அங்கே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எங்கேயோ எப்பயோ படிக்கிறோம் இல்லையா, அது எங்கே பயன்படுது, எவ்வளோ தூரத்துக்கு நேசித்து வந்திருக்கோங்கிறது என்னென்னா, நான் சினிமாவை நிறைய பார்த்துருப்பேன். ஒரு பாரதிராஜ சாரை பார்க்கும்போது அவர் சீன் சொன்னேன்னா, மணி சாரை பார்க்கும்போதோ சங்க சாரை பார்க்கும்போதோ ஊர்லேருந்து படம் பார்த்துட்டு நம்ம அவங்கள பற்றி சொல்லும்போது உண்மையிலே நேசித்து வந்தவங்கள அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளோ துல்லியமாக இவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஒரு படைப்பாளிக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது சந்தோஷமும் கொடுக்கும். பிருந்தா சாரி அவருடைய கவிதைகளை எடுத்து சொல்லும்போது ஐயா ரசித்து கேட்பார். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு யார் சாமி இவன் நம்ம படத்தில் அடிக்கடி மீம்ஸ் வரும்ல, அந்த மாதிரி அது அவ்வளோ ரசித்து அதை கேட்பாங்க. ஒரு முறை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரூமி பற்றியான ஒரு புக்கு, அது அவர்கிட்ட ஒரு காப்பி தான் இருக்குது. இது நீ கண்டிப்பாக படிக்கணும், என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, இதை நான் பிரதி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லிகிட்டே இருந்தவர் என்ன நினச்சாரு தெரில, நீ எடுத்துகிட்டு போ அப்படி கொடுத்துட்டாரு. அவ்வளோ பேரன்பு. நானும் அறிவுமதி என்ன, பிருந்தா சாரதி, என்னுடைய அசிஸ்டண்ட் பிரபு, ஜெயபாஸ்கரன், பனையூர், அந்த லாஸ்ட்டு ஒரு 4-5 வருஷம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். நாங்கள் நேசித்த ரசித்த அவரை பக்கத்தில் போய் அவர்கிட்ட பேசி எவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த நாட்களை மறக்கவே முடியாது. அவர் எழுதின ஒரு கவிதை தான் திரும்ப திரும்பி ஞாபகம் வரும். என்னை சந்திக்க வராதீர்கள், உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அங்கேருந்து கிளம்பி வரவே மனசு இருக்காது. என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி செஞ்சு நல்ல ஒரு கருவாடு வறுத்து வச்சு பிரியாணி சொல்லி எங்களுக்கு பரிமாறி அப்படி அற்புதமாக அதுக்கப்புறமும் கவிதைகளை பற்றியே பேசியிருந்துட்டு அப்படி இருக்கும் அந்த நேரம். அந்த நேரத்தில் தான் நான் அவங்க கேட்டப்போ உங்கள் பேரில் நீங்கள் எழுதின ஜூனியர் விகடனில் எழுதின அந்த தொடரில் தான் நான்லாம் கவிதை எழுத ஆரம்பித்தேன். ஹைக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தான் அறிமுகப்படுத்தினீங்க. அதனால் உங்கள் பேரில் ஒரு ஹைக்குன்னு சொல்லி ஒரு விழா நடத்தணும், ஃப்யூச்சரில் ஒரு பரிசு போட்டு வைக்கணும், நிறைய பேர் எழுத வைக்கணும்னு கேட்டப்போ உடனே சம்மதிச்சாங்க. அதுதான் இன்றைக்கி இந்த சிவகுமார் சார் மூலமாலாம் அது மிக சிறப்பாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் பிருந்தாவும் அவர் நேசித்து வந்ததுக்காக இப்படி ஒரு பதிவு செய்கிறதுக்கு முஸ்தபா அவர்கள் இப்படி ஒரு அரங்கம், அவங்க மேலே பேரன்பு அவங்களுக்கு. இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே தான் அவங்க குடும்பம்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லோரும் குடும்பம்தான். அவங்க பேரன் மாதிரி நாங்களும் அவருடைய பேரன்கள் தான், அவங்களுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் எல்லாமே. அவங்க மனுஷிபுத்திரன் அவர்கள் பேசும்போது மாபெரும் கவிஞர். இன்றைக்கி ஃப்யூச்சரில் யாராவது நம்மளுடைய தொடர்ச்சியில் என்னுடைய அசிஸ்டண்ட் யாரோ ஒருத்தர் அவருடைய டாக்குமெண்ட் எடுப்பான் கண்டிப்பாக. அதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. அதுவும் நடக்கும், கூடிய விரைவில் நடக்கும். அதுவும் என்னென்னா, ஒரு இக்பால் அவங்களுடைய கவிதையை பற்றி ஐயா ஒரு முறை ஒரு இதில் எழுதியிருப்பாங்க. மின்முனி பூச்சியில் வெளிச்சமாக இருக்கிறது, ஒரு மலரில் வாசமாக இருக்குது. ஒரு பூவில் வாசம்தான் முழுமை. அது மாதிரி மின்மணியில் இருக்கிற வெளிச்சம் ஒரு முழுமை. அப்படி ஒவ்வொரு மதமும் அதோடைய முழுமையில் இருக்குது. அப்படிலாம் பிரிச்சுலாம் பார்க்க தேவையில்லை. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறதுக்கு இதை விட ஒரு விஷயம் சொல்லவே முடியாது. இக்பாலுடைய கவிதை ஐயா மொழிபெயர்த்த அவர் எழுதின ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. என்னை பார்க்கும்போது திருப்பாவை படிக்க சொல்லுவார், மகாபாரதம் படிக்க சொல்லுவார், இயேசு காவியம் படிக்க சொல்லுவார். இயேசு காவியம் எதை படித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கடை பேர் வரைக்கும் சொல்லியிருக்காரு. நான் அதை பார்த்துட்டு நான் படித்தேன். இதெல்லாம் அவ்வளவு என்னென்னா, அவங்களுக்கு எந்த ஒரு ஞானின்னு தான் சொல்லணும். இத்தனை பேரை உருவாக்குறாரு, அவரை பற்றி பேசவே மாட்டாங்க.
அவர் கற்றுக் கொடுப்பாங்க. இங்கே வகுப்படுத்தார், ஒரு முறை ஹைக்கூ பற்றி வகுப்படுத்தார். எவ்வளவு கவிஞர்கள் அவர் மூலமாக உருவாகி வந்திருக்காங்க. அப்துல் ரஹ்மான், சாரி, நம்ம அறிவுமதி அண்ணன். அறிவுமதி அண்ணன் வந்து அங்கே அவங்க ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு பொண்ணு கொடுத்து, ஒரு மாப்பிள்ளையை வந்து எப்படி வந்து வீடு பிடிச்சி கொடுத்து ஒரு வாளி வாங்கி கொடுத்து, அப்படியே வந்து அவர் தங்குறதுக்கான எல்லா பொருள்களுமே இது பண்ணி கொடுத்து, அவருக்கு டெய்லி கவிதைகள் வந்து சொல்லி கொடுத்து, உலகம் மொத்தம் இருக்கிற நல்ல கவிதைகள் அவருக்கு வந்து எடுத்து சொல்லி, அவரால் உருவாகி வந்தவர் தான் அறிவுமதி அண்ணன். அந்த தொடர்ச்சியில் தான் அவர் வந்து இங்கே சென்னையில் வந்து அத்தனை கவிஞர்களை அவர் உருவாக்குறார். இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய, நான் சொல்லுவேன் எப்பயுமே, அவரை சந்திக்க போகிறப்ப ஒரு மாபெரும் சூப்பி மாஸ்டரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து மனுஷபுத்திரன் அவங்க சொன்ன மாதிரி தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவரோ கிடையாது. நம்மளுக்கு அதனால தான் அவர் கூட அவ்வளோ பெரிய ஒரு அந்த இயல்பு, அந்த நீர் மாதிரியான அவர் கவிதை மாதிரியே, அந்த நீர் கவிதை மாதிரியே அவர் வந்து ஒரு அவ்வளோ இயல்பாக, எந்த ஆடம்பரமும் இல்லாமல், அதிகாரத்து பக்கத்தில் இருந்தாலும் அது எந்த வகையிலையும் பெருசாக யூஸ் பண்ணாமல் மாபெரும் ஒரு கவிஞர். நிறைய அவருடைய கவிதைகள் வந்து சுட்டு விரல், ஆலாபனை, மிக முக்கியமான தொகுப்புகள். பாக்கியார் எழுதின அந்த தொகுப்புக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கினது. நிறைய அவரை பற்றி பேசிட்டே இருக்கலாம். நாங்கள் அங்கே போகிறப்ப சினிமாவை பற்றியும் அவ்வளோ நுணுக்கமாக பேசுவார். சாந்தாராமுடைய படங்களை பற்றி, உலகம் மொத்தம் இருக்கிற படங்களை பற்றி பேசுவார். எங்ககிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ரசித்து சமீபத்தில் பார்த்த படங்கள், உலகம் மொத்தம் நீங்கள் பார்த்த படத்தையெல்லாம் எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்கில் ஏற்றி கொடுங்கன்னு கேட்டார். அந்த ரோடு ஹோம். அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி படம்லாம் நல்லாயிருக்கும்யா, இது வந்து நான் வந்து டூயல்னு ஒரு படம் பார்த்தேன், நான் வந்து நாட் ஒன் லெஸ்ன்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா இருக்கே, இதெல்லாம் எங்கே கிடைக்கும், அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏற்றி கொடுத்தோம் அந்த படத்தையெல்லாம். நிறையா வந்து சொல்லிகிட்டே போகலாம். எங்களுக்கு வந்து அவருடைய நினைவுகள், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அது எல்லாமே எங்களை இயக்கிகிட்ருக்கு. அதில் தான் நாங்கள் வந்து இயங்கிகிட்ருக்கோம். முஸ்தபா அவர்களுக்கு நன்றி. மிக அழகான அற்புதமான காரியம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது போனவுடனே இதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை வந்து மனுஷபத்தின் தூண்டிவிட்டார். பர்வீன் சுல்தானும் அந்தளவு சொன்னாங்க. இந்த அரங்கமே மிக தரமான, தகுதியான, அவருடைய என்ன மாதிரி ரவி சுப்பிரமணியம் அவங்க வந்திருக்காங்க. மிக முக்கியமானவங்க நம்ம தினமணி ஆசிரியர் வந்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லோரும் வந்திருக்காங்க. அடுத்து நான் வந்து பர்வீன் சுல்தான் அவங்க பேச்சு கேட்குறதுக்கு வெயிட் பண்ணுறதுனால நானும் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். நானும் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். அவங்க என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.